அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். 8/7/2025 அன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்கள் அனைவரும், நண்பர்கள் என்றால் எல்லா கேட்டகரி, சாதாரண தொழிலாளியிலிருந்து ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி வரையிலும் நாங்கள் ஒன்றாக பாகுபாடு பார்க்காமல் இணைந்து இங்கே கூடியிருக்கிறோம். இங்கே கூடியிருக்கிறவருடைய நோக்கம் என்னவெனில், ஓய்வு பெற்ற பிறகு அவரவர்கள் வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள், சலிப்பு ஏற்படுகிறது, ஒரு உற்சாகமின்மையால் யாரிடமும் சரியாக பேசாமல், ஒரு அரவணைப்பு இல்லாமல் ஏங்கி கிடந்தனர். அவர்களையெல்லாம் ஒன்று சேர்க்கும் விதமாக நாங்கள் மாதம் ஒரு முறை இங்கே ஒன்று கூடி அன்பாக, ஆதரவாக, ஒருவர் அன்புடனும் ஆதரவுடனும் பேசி எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில், அந்தந்த மாதத்தில், ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற பிறந்த நாள் நண்பர்களுக்கு வாழ்த்து கூறி சிறு பரிசினை அளித்து மகிழ்விக்கிறோம். அதேபோல் திருமண நாள் கண்டவர்களுக்கும் இங்கு வாழ்த்து கூறி நாங்கள் அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறோம். இந்த உற்சாகமானது அந்த அடுத்த மாதம் எப்பொழுது வரும், இந்த கூட்டம் எப்பொழுது நடக்கும் என்று உற்சாகப்பட்டு போய் திரும்பி வர்ற அளவுக்கு இருக்கிறார்கள். இதில் ஸ்பெஷலாக என்ன செய்கிறோம் என்றால், பிரார்த்தனை, இறந்தவர்களுக்கு ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தவுடன் யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, மகளுக்கு திருமணமாகவில்லை, மகனுக்கு திருமணமாகவில்லை, வேலைவாய்ப்பு இல்லை, உடல்நிலை சரியில்லை, ஆபரேஷன் நிகழ்ந்துள்ளது, இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளையும் கூறுகிறார்கள். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளுக்காக நேரடியாக இறைவனிடம் கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி செய்த பொழுது நிறைய நண்பர்களுக்கு இங்கே அந்த கூட்டு பிரார்த்தனையின் பலன் கிடைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இங்கே பலரும் கூறினார்கள். எனவே அதுவுமின்றி இங்கே சிற்றுண்டியும், அதாவது தேநீரும் ஸ்நாக்ஸும் கொடுப்பதுடன் மதிய உணவு அளித்து அவர்களை வாழ்த்து அனுப்புகிறோம். இந்த மதிய உணவிற்காக பிறந்த நாள் நண்பர்கள் அந்த செலவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூட கரும்பப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி இங்கு கூடி எங்களுடைய அன்பான பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு மகிழ்ச்சியுடன் நாங்கள் செல்கிறோம். இதே போல் எல்லா இடங்களிலும் செய்தால் ஓய்வு பெற்றவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், இறப்பு விகிதம் குறையும் என்று கூறி, நிகழ்வின் சிறப்பு அம்சமாக ஜூலை மாதம் ஓய்வு பெற்ற நண்பர்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய நண்பர் பெருமாள் அவர்கள் தருமபுரி எஸ்பி ஆஃபீஸ் முன்புறம் உள்ள ஓய்வு பெற்ற முதியோர் இல்லத்திற்கு எல்லோருடைய சார்பாக மதிய உணவு விருந்து அளித்திருக்கிறார் நேற்று. அவருக்காக உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 5/7/2025 திருவண்ணாமலை கண்ட அன்பு பண்பு நிறைந்த திருமதி ஜி முருகன் சிஐ தம்பதி நியூடெல்லி வாழ வாழ்த்துக்களும் ஆசிரியர் கூறி மகிழ்ச்சி அடைகிறோம். திருமதி ஜி முருகன் சி அவர்கள் தம்பதி, திரு ஜி முருகன் தம்பதி